எல்லாருக்கும் அட்வான்ஸ் பொங்கல் விஷஸ். இன்றைக்கி ஒரு ஒன்று தான் பார்க்க போகிறோம். ரொம்ப நாள் ஆச்சு விலாக் ஷூட் பண்ணி அப்படின்னு தான் இந்த விலாக் ஷூட் பண்ணியிருந்தேன். ஆக்சுவலி பொங்கலுக்கு முன்னாடி வீடு கொஞ்சம் க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணி தான் இந்த விலாகும் எடுத்திருந்தேன். பொங்கலுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் வாங்கணும் அப்படின்னு சாட்டர்டே நான் போயிட்டு திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தேன். அது எனக்கு கொஞ்சம் க்ளீன் பண்ணி எடுத்து வைக்கணும், ஃப்ரிட்ஜில் ஃப்ரீஸ் பண்ணணும் அப்படின்றதுனால நான் அதை கவுண்டர் வந்தேன். அதை தான் சண்டே மார்னிங் நான் எல்லாமே க்ளீன் பண்ணிகிட்ருக்குறேன். இந்த சவ் வந்து ஊர்லெலாம் பார்த்திங்கன்னா சும்மா வேலி இலை, அப்புறம் அந்த பக்கத்து வீட்டில் அப்படியெல்லாம் இருக்கும். அதை எட்டி கூட பார்க்க மாட்டோம் அந்த பக்கமே. அம்மா அப்பயுமே ஊரில் இருக்கும்போதே ஸ்ரீலங்காலெலாம் கொண்டு வந்து தருவாங்க. இந்த இது செம்ம அப்படின்னு நான் சமைக்கவே மாட்டேன், ஏன்னா எனக்கு அது இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் 4 திராம், ஆல்மோஸ்ட் 4.2 திராம்ஸ், கிட்டத்தட்ட ஸ்ரீலங்கான் காசுக்கு ஒரு 380 ரூபா 400 வந்துடும்னு நினைக்கிறேன். அவ்வளோ விலை கொடுத்து வாங்கி அந்த சவ் இங்கே சமைக்கிறேன். அப்படியெல்லாம் சமைக்கும்போது தான் ஞாபகம் வருது, அநியாயம் ஊர்லேயே இருந்துடலாமே, நம்ம எல்லாமே சீப்பாக கிடைக்குமே, ஹெல்த்தியாகவும் இருக்குமே அப்படின்னு. ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா நம்மளோட தேவைகளுக்காக தான் நம்ம வெளிநாட்டில் வந்து செட்டில் ஆகிறோம். நான் மட்டும் இல்லை, இந்த மாதிரி எத்தனையோ ஃபேமிலி, எத்தனையோ பேர் ஸ்ரீலங்கா, இந்தியா, எத்தனையோ நாட்டிலேருந்து வந்து இந்த துபாயில் எல்லாருமே அப்படி தான். ஏதோ ஒரு தேவைக்காக தான் நம்ம வெளிநாட்டுக்கு வந்திருக்கிறோம். பிள்ளைகளோட படிப்பாக இருக்கட்டும், ஹஸ்பண்ட் வேலை செய்கிறாரு அதனால இருக்கணும் அப்படின்ற கட்டாயமாக இருக்கட்டும், அப்படி நிறைய விஷயங்கள் இருக்கும். அதுக்கெல்லாம் மத்தியில் நம்மளும் நம்ம ஊர் சாப்பாடு, ஹெல்தி மீல்ஸ், ஹெல்தி ஃபுட், ஹெல்தி லைஃப் ஸ்டைல்னு ஓடிட்டு தான் இருக்கிறோம். இதெல்லாம் தாண்டி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு தீபாவளி, பொங்கல், ஒரு நியூ இயர், எந்த ஒரு செலிப்ரேஷன் ஃபெஸ்டிவல்ஸ் வந்தாலுமே நம்ம அதை தனியாக செலிப்ரேட் பண்ணுற மாதிரி இருக்குது. இப்போது செவ்வாய்க்கிழமை பொங்கல், ஆனால் மகனுக்கு ஸ்கூல், ஹஸ்பண்டுக்கு வேலை, நான் மட்டும்தான் வீட்டில் இருப்பேன். ஸோ அந்த மாதிரியான சிக்கல்லாம் இருக்குது. நம்ம தனியாக சாமி கும்பிடணும், தனியாக பொங்கல் வச்சு தனியாக செய்யணும் அப்படின்ற நேரம் நமக்குமே கஷ்டமாக தான் இருக்குது. இருந்தாலும் ஓகே, நம்ம இதை கடந்து போய் தான் ஆகணும். எத்தனை வருஷத்துக்கு இப்படி இருக்க போகிறோம், இதெல்லாம் நடக்க போகுதுன்னு தெரியலை. அக்செப்டன் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. நம்ம ஒரு விஷயத்த வந்து நமக்கு நடக்குது அப்படின்னா அதை நம்ம ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். ஒரு நல்லது கெட்டது எதாக இருந்தாலும் அதை நம்ம ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். அப்படி தான் இந்த முறை இது என்னோடய ஃபர்ஸ்ட் பொங்கல் இன் யுஏஇ. வந்து ஒரு வருஷம் ஆகப்போகுது யுஏஇக்கு. ஏன்னா லாஸ்ட் இயர் பொங்கல் அன்றைக்கி அடுத்த நாள் தான் நான் இங்கே வந்தேன். அதே மாதிரி வந்து ஒரு வருஷம் ஆகப்போகுது. நாங்களாம் கடந்து வந்திருப்போம். எவ்வளோ அப் அண்ட் டவுன்ஸ், எவ்வளோ அழுகை, எவ்வளோ சிரிப்பு, எவ்வளோ சந்தோஷங்கள், எவ்வளோ கவலை, எல்லாத்தையுமே நம்ம கடந்து வந்திருப்போம். இந்த போகி அன்னைக்கு இந்த மாதிரி நமக்கு நடக்கக்கூடிய எல்லா நெகட்டிவான விஷயங்களையும் எரிச்சிட்டு ஹாப்பியான மூமெண்ட்ஸை எப்பயுமே மைண்டில் வச்சுக்குவோம். நமக்கு நடக்கக்கூடிய விஷயத்த நம்ம எக்ஸெப்ட் பண்ணிக்குவோம். எக்ஸெப்டன்ஸ் வந்து ரொம்ப முக்கியம் நம்ம வாழ்க்கையில். எல்லாருக்கும் மறுபடியும் ஒரு தரம் என்னோடய பொங்கல் திருநாள் வாழ்த்துக்கள். ஆக்சுவலி நான் ரூம், ஹால் அதெல்லாமே முன்னாடியே க்ளீன் பண்ணிட்டேன். கிச்சன் மிச்சம் இருந்துச்சு. ஸோ கிச்சன் தான் அன்றைக்கி நான் க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன். ஃபுல்லாக எல்லாம் எடுத்துகிட்டு டீப் க்ளீனிங் தான். உள்ளுக்கு கபர்டில் இருக்க திங்ஸ் எல்லாமே நான் க்ளீன் பண்ணிட்டேன். வெளியில் கவுண்டர் டாப் அதுகள் தான் க்ளீன் பண்ணிருச்சு. ஸோ எல்லாமே எடுத்துகிட்டு வச்சு டீப் க்ளீன் பண்ணி சூப்பராக க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. ஸோ ஈவினிங் ஆயிடுச்சு, அதான் ஒரு டீ போட்டு குடிக்கலாம் அப்படின்னு எங்கள் ஊர் ஸ்ரீலங்கன் டீ ஆங்கர் எப்பயுமே இங்கே கிடைக்கும். ஸ்ரீலங்கன் ஐட்டம்னு இல்லை, ஏஷியன் ஐட்டம் எல்லாமே துபாயில் கிடைக்கும். ரம்ப எல்லா விஷயமும் கிடைக்கும். ஒரு விஷயம் மட்டும் இங்கே கிடைக்காது, கசகசா மட்டும் இங்கே கிடைக்காது. மற்றபடி எல்லா ஐட்டமுமே இங்கே கிடைக்கும். இந்த மில்க் பிக்கீஸ் கூட நான் இங்கே வாங்கியிருந்தேன். எல்லாம் முடிச்சுட்டு சாமியெல்லாம் கும்பிட்டு எங்களோட டேயை நாங்கள் ஃபினிஷ் பண்ணிட்டோம். டின்னர் வந்து இட்லி, சட்னி, சாம்பார் பண்ணியிருந்தேன். தஷானுக்கும் பிடிக்கும், நாங்கள் எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவோம், அதனால பண்ணியிருந்தேன். இப்படி தான் இன்றைக்கி எங்கள் டே போச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே கமெண்ட் பண்ணுங்கள். Friends, you bye. Like a queen. But you look like a princess. Wow. But boy queen, huh? But you are a Dushta Balahan. Dushta Balahan. How do you know that word, Dushta Balahan? You are a Dushta Balahan. I am not Dushta Balagan. You are a Dushta Balagan. Balagan means சின்ன பேபிஸ் இருக்காங்கல்ல, கிட்ஸு தான் பாலகன்னு சொல்லுவாங்க தமிழில். தென் யூ ஆர் அ துஷ்ட பாலகன். துஷ்ட மீன்ஸ் கெட்டவங்க.